Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு. நார்மலா சம்மர்ல நமக்கு தக்காளி ரொம்ப சீப்பா கிடைக்கும். நார்மலா 1 கிலோவே பாத்தீங்கன்னா ஒரு 10 rupees 11 rupees, அதாவது 10 ரூபாய் 11 ரூபாய் தான் இருக்கும். சோ இந்த டயட்ல நம்ம பல்கா தக்காளி வாங்கி இந்த ரெசிபியை செய்யலாம். சோ இது செய்யறதுக்கு இங்க நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். காயா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் என்ன பண்ணணும்னா இந்த காம்பு பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் பார்க்காதவங்களுக்காக நான் இதுலேயும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கத்தியை வச்சு அழகாக சுற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டாயி வந்துடும் அந்த காம்பு பகுதி. இன்னொரு தக்காளிலையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த காம்போடு போட்டிங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இதே மாதிரி தான் வெங்காயத்துக்கும் அந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போது இதே மாதிரி நான் எல்லா தக்காளியும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ தக்காளி. ஸோ இப்போ இந்த தக்காளியை வந்து நார்மலாக வந்து பிளான்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெந்நீரில் போட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் தக்காளி தொக்கா இருக்கட்டும் இல்லை தக்காளி ஜாமாக இருக்கட்டும் செய்வாங்க. பட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தக்காளியை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறோம். இதை நான் வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி நான் டேரெக்டாக செய்ய போகிறேன். ஸோ அதே மாதிரி இதை பிளெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடக்கூடாது. பல்ஸில் ஒரு 4லேருந்து 5 தடவை போட்டு எடுத்தால் போதும். அது வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக, அதாவது சக்கையாக இருக்கணும் அந்த தக்காளி. அப்போ தான் வந்து இந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இதை நான் ஒரு பவுலில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா பியூரி மாதிரியும் ஊற்றாது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து திப்பி திப்பியாகவும் இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஸ்மாஷ் ஆனது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை அதே மாதிரி தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கைகளாலேயே அந்த மிக்சியில் உள்ள மிச்ச கண்டென்ட்டையும் வச்சு விட்டுக்குவோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டாலியம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய், அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் அதை எடுத்துக்கலாம். எடுத்து அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாயை விட இந்த மாதிரி இண்டாலியம் அல்லது வந்து இரும்பு கடாய் போனீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நல்லா கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து பூண்டு வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் பூண்டு நிறையா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வேணும்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது பூண்டை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாட் பண்ணிக்கிறோம். இப்போது இதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நல்ல கலர் வேணும் உங்களுக்கு தக்காளி தொக்குக்கு அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். பட் அதை ஆட் பண்ணி அப்படின்னா காரம் அவ்வளோவா கிடைக்காது, பட் கலர் நல்லா கிடைக்கும். ஸோ காரமும் கலரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் நார்மலான மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்படின்னா இதில் உள்ள அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும். அந்த எண்ணெயோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய லைஃப் வந்து 20 நாளைக்கு வரைக்கும் இருக்கும். இல்லை அப்படின்னா 1 வீக்லேயே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுருந்தா கூட கெட்டு போயிடும். அதாவது மேலே ஃபங்கஸ் மாதிரி அந்த பூஞ்சை காலம் பூத்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குவான்டிட்டியெல்லாம் குறைஞ்சி நல்லா குக் ஆகி ஆல்மோஸ்ட் 75% கிட்ட குக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம கவர் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் குக் பண்ணும்போது அடுப்பை நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி கலந்து விட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு செப்பரேட் ஆகி நல்லா தொக்கு சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷமும் ஓப்பன் குக் பண்ணியிருக்கேன். அதுலேயே நல்லா அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். கம்ப்ளீட்டாக இதை ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்களா நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தொக்கு. ஸோ பர்ஃபெக்டான தொக்கு நமக்கு ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சுத்தமாக அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா தொக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா
நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் வந்து நல்லா க்ளீனான கண்ணாடி பாட்டில் அல்லது சில்வர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்க அப்படின்னா 20 days வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். வேணுங்கிறப்ப நீங்கள் அப்படியே எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்காக வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.